இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி பகுதியில் ஒவ்வொரு தலங்களையும் தர்மாரண்ய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆரணியை சுற்றி நிறைய அபூர்வமான தலங்களை தரிசித்து வருகின்றோம். குலதெய்வ கோயில்கள், குன்றின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள், எப்படி பல்வேறு கோணங்களில் பார்த்து வந்த நமக்கு வாழ்வை வளமாக்கும் ஒரு திருத்தலத்தை இன்று நாம் தரிசிக்க போகின்றோம். பஞ்சமி திதி நன்னாளிலே வெள்ளிக்கிழமையை ஒட்டி சுக்கிரவாரத்துக்கு ஒரு அபூர்வமான ஒரு திருத்தலம், வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு திருத்தலம், நினைத்ததை நினைத்த வண்ணம் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அம்பிகை கங்கை அருள்மிகு மாரியம்மன் என்ற திருத்தலத்தை சேவித்து மகிழ்வோம். இத்திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் கங்கை சூடாமணி கிராமத்தில் அமைந்துள்ளது. அம்பிகையானவள் தன் குழந்தைக்கு நோய் என்ற கர்மா பீடிக்கப்பட்டால் கங்கை மாரியம்மனிடத்திலே தஞ்சம் புகும் பொழுது அம்பிகை படிப்படியாக அவனுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கின்றாள். ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு குறைகளை பார்க்க முடியும்.
தேவிகாபுரத்தைச் சேர்ந்த அம்பாள் உபாசகர், அதாவது ஸ்ரீ மாதங்கி உபாசகர் KS முருகன் சுவாமிகளும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு பக்தர்களுக்கு வேத மந்திரங்களை பற்றியும் மந்திரங்கள் உச்சாடனங்களை பற்றியும் இங்கு எளிமையான முறையிலே உபதேசித்ததை இப்பொழுது சேவித்து மகிழ்வோம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவன் தேவிகளுக்கு குடல் முழக்கு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக விழா பண்றோம். அப்படி செய்யும் போது அந்த அஷ்டபந்தனம் மருந்துகளை சாத்தி இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் பல மந்திரங்கள் ஓதிய வேதம் ஓதும் அந்தணர்கள் அரிய மந்திரங்களால உயிர் ஊட்டுதல் பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய உயிர் ஊட்டுதல் நிகழ்ச்சி நடத்தி சுவாமிகளுக்கு ஆலோசனை சக்தியை அளித்திருப்பார்கள். அன்றிலிருந்து 48 தினங்கள் அதற்கு மண்டலாபிஷேகம் செய்து சக்தியை அதிகரித்து விட்டு செல்வார்கள். தினந்தோறும் அந்த அன்னை இந்த கிராமத்தில் வீட்டிலிருந்து உங்களை எல்லாம் காத்து ரட்சித்து பெரும் செல்வத்தையும் பல ரோகங்களையும் நீக்கக்கூடிய அன்னையாக வீட்டிருக்கின்றார். ஓடுகின்ற தண்ணீரில் விட்டால் பல ரோகங்கள் தீரும். கன்று காலிகள் பசுமாட்டிற்கு உடம்பு சரியில்லைன்னா அம்பாள் கிட்ட வந்து ஒரு கொம்பு மஞ்சள் வச்சு அதை பசுவோட கழுத்துல கட்டிவிட்டா பசுவோட நோய்கள் கௌமாரி போன்ற நோய்கள்லாம் தீரும். தீர்க்க சுமங்கையா இருக்கிற பெண்கள் இந்த அம்பாளுக்கு மஞ்சள் கொம்பு 54 மஞ்சள் கொம்பை கட்டி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மாலையா போட்டு அந்த மஞ்சளை எடுத்து வீட்டுல பொடி செய்து வச்சு பூசி குளிச்சாங்கன்னா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. திருமணமாகாத, அதாவது திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், அங்காரக தோஷம், ராகு தோஷம் இருந்தா ராகு காலத்தில் வந்து அம்பாளுக்கு மல்லி அல்லது முல்லை மலர் சாத்தி மஞ்சள் கிழங்க அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு போய் பூசி குளிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற தரித்திரம் நீங்கி தனவசியம் முகவசியம் ஏற்படும். விரைவாக திருமணமாகும். புத்திர பாக்கியத்துக்கு இந்த அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாளா இருக்கும். வியாழக்கிழமை பால் பாயசம் செய்து இந்த அம்பாளுக்கு படைச்சு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு அந்த பால் பாயச தானத்தை கொடுத்தீங்கன்னா விரைவாக புத்திர பாக்கியம் தரக்கூடிய அம்பாளா இருக்கான். இப்படி அரிய செய்திகள் இந்த ஊர்ல இருக்கிற அம்பாள் கங்கை மாரியம்மன் என்கிற அம்பாளுக்கு இருக்கு. ஆகையால இந்த ஊரையே ரட்சித்து காக்கிற அம்பாளை நம்ம ஒளிமித்த கருத்தோடு இப்ப கூப்பிட போறோம்.
வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டமா இருக்குப்பா, அதை வெளியே சொல்ல முடியலன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அருள்மிகு கங்கை மாரியம்மனை பௌர்ணமி, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் பாலாபிஷேகம் செய்து அம்பிகையிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய கர்மங்களை தீர்த்து வைப்பாள், தர்மங்களை அவர்களுக்கு நிலைநாட்டுவாள், அவர்களுக்குள்ள ஆனந்தமய கோஷத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு காருண்ய மூர்த்தியாக குலதெய்வம் அவர்கள் வீட்டிலே வசிக்கும் அளவிற்கு, அதாவது குலதெய்வம் அவர்கள் வீட்டிலே வாசம் செய்யும் தன்மைகள் உணரப்படுவார். இந்த அம்மனை பத்தி பேசிட்டே போலாம். வியாழக்கிழமை நன்னாளிலே பூஜிக்கும் பக்தனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அம்பிகையாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே மும்மூர்த்திகள் எப்படி நமக்கு விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் அருள்பாலிக்கின்றார்களோ, குலதெய்வத்தின் தன்மையிலே வலது பக்கம் பார்த்தால் துர்க்கையாகவும், மையத்திலே கங்கை மாரியம்மனாகவும், தென் திசையிலே பார்த்தால், அதாவது இடது பக்கமாக பார்க்கும் பொழுது ஸ்ரீ அம்மாச்சார் அம்மனாக பக்தனை காப்பதில் நிகர் இந்த கங்கை சூடாமணி என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பை விளக்கும் அளவிற்கு இந்த அம்பிகை தன்னகத்தே வரும் பக்தனை காப்பதில் பால் எப்படி ஒரு பசு தருமோ அப்படி தன் பக்தனை காப்பதில் பெருமிதம் கொண்டவளாகவும் ஆனந்தமய கோஷம் அளிப்பவளாகவும் அன்னை விளங்குகின்றாள். இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் பெரும் முயற்சி எடுத்து 6/2/2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை நன்னாளிலே பஞ்சமி திதி என்று சொல்லக்கூடிய நிலை. பஞ்சமி என்றவுடன் வாராகி நினைவுக்கு வருவார். இந்த 7 பேர்ல 5வது கன்னியாக வாராகியை சுட்டி காட்டுவார்கள். பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று 7 கன்னிகளில் 5வது கன்னியாக வாராகி வீற்று அருள்பாலிக்கின்றாள். மகாமேருவிலே போர்ப்படை தளபதியாகவும் மாந்திரீகத்துக்கும் தாந்திரீகத்திற்கும் உச்சகட்ட நிலையை தரக்கூடிய ஒரு தேவதை. இந்த வாராகியினுடைய அம்சத்தை பற்றி சொல்லும் பொழுது தன்னகத்தே தேவிரை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி என்று 2 பஞ்சமிகளை நாம் தரிசித்து வரலாம். இப்படியாக இந்த கங்கை சூடாமணி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே எழுந்தருளி அருளக்கூடிய அருள்மிகு விநாயகப் பெருமான் திருச்சன்னதி, அதன் பக்கத்திலே துர்க்கை அம்மன், அம்மாச்சார் அம்மன், கங்கை மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த அம்மனுக்கு செவ்வனே சிறப்பான கும்பாபிஷேகம், வேத மந்திரங்களை ஓதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிலே படைவேட்டிலே இருக்கக்கூடிய அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் உபாசகர் சக்தி சண்முகானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கங்கை மாரியம்மனுக்கு நடக்கின்ற தீபாராதனை காட்சியை காண்கின்ற கண்களுக்கு குலதெய்வங்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால், என்னோட சொந்த ஊர் கங்கை சூடாமணி தான், ஆனா அம்பால நான் சேவிக்க முடியலையே என்ற வருத்தம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் பொழுது அம்பிகை கங்கை மாரியம்மனை மனதால் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் சட்டென தீர்த்து வைக்கும் அளவிற்கு அம்பிகையின் அருட்கொடையை நீங்கள் உணரும் வகையில் அமையும். இந்த ஆனந்தமய கோஷத்திலே திளைத்திருக்கும் அம்பிகை கங்கை மாரியம்மனுக்கு நடக்கும் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்வோம்.
ஏழுமலை. எங்களுடைய ஊர் கங்கை சூடாமணி. இந்த கங்கை சூடாமணிக்கு என்னுடைய பேர் எப்படி வந்தது என்றால், கங்கைன்றது ஒரு நதி. இந்த கங்கை சூடாமணின்றது சூடாமணி அப்படின்றது சூடத்தை குறிக்கக்கூடியது. மணின்றது வந்து மணி ஓசை குறிக்கக்கூடியது. இந்த இடத்தில் வந்து இந்த அம்மன் கங்கை மாரியம்மனாக அவதாரம் எடுத்து அமைந்துள்ளார். இந்த ஆலயத்தில் வந்து எந்த குறையோடோ எந்த கோரிக்கைகளை வைத்து மணி ஓசையை அடித்தாலும் உடனேயே அதை நிறைவேற்றி தருபவள் இந்த கங்கை மாரியம்மன் ஆலயம். சர்வமங்கலதாயின்யே நமோ நமக, சத்யஸ்வரூபின்யே நமோ நமக, பிந்து கோண சுரூபின்யே நமோ நமக, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி ரூபின்யே நமோ நமக, ஓம் ஸ்ரீ அம்மாச்சார் அம்மணி நமோ நமக, ஓம் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரியே நமோ நமக, ஓம் ஸ்ரீ கங்கை மாரியம்மணி நமோ நமக என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தளத்திலே தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள். சித்தர்கள் தேடி டிவி ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.